வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எந்த சிவஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சென்னையில் மிகவும் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான சிவஸ்தலமான மாடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தேனுபுரீஸ்வரர் அப்படின்ற ஒரு சிவஸ்தலத்தை பற்றி அதனோட சிறப்புகளையும் அதனோட வரலாறையும் பார்க்கலாம் வாங்க. இந்த சிவஸ்தலமானது ரெண்டு விதத்தில் வெளிப்பட்டிருக்கு. ஒன்று மன்னனோட காலகட்டத்தில் மன்னனோட கனவுல ஏற்பட்டு அது மூலிமா வெளிப்பட்டது ஒன்று. இது இந்த லிங்கமான இந்த மூர்த்தமானது சுயம்பு மூர்த்தம் சொல்லப்படுது, சுயம்பு லிங்கமாகும். இரண்டாவது இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மோட வாழக்கூடிய காலகட்டத்தில் இது ரொம்ப மிகவும் சிதிலம் அடைஞ்சு புதர் மண்டி போயிருந்தது. அது காஞ்சி மகாபெரிவர் மூலிமா வெளிவந்தது. அது எப்படி வெளிப்பட்டது அப்படின்ற நிகழ்ச்சிகளை பற்றி இந்த விழியத்தில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலோட ஆரம்ப வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கபில மகரிஷி அப்படின்ற ஒரு மகரிஷி இருக்காரு. அவர் தன்னோட பூஜை காலகட்டத்தில் ஏதோ ஒரு கவனக்குறைவாக அந்த சிவலிங்கத்தை இடது கையில் வச்சு அவர் பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. இந்த இடது கையில் வச்சு அவர் பிரார்த்தனை அவர் வழிபாடு பண்ணதுனால அது ஒரு குற்றமாக கருதப்பட்டு இதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தோஷம் அவருக்கு ஏற்படுது. இதை நிவர்த்தி செய்யறதுக்காக அவர் மீண்டும் பிறப்பெடுக்கிறாரு. ஒரு பசுவாக பிறப்பெடுத்து முக்தி நிலை அடைகிறேன், உயர்ந்த நிலை அடைகிறேன், அதுக்காக அவர் பசுவாக பிறப்பெடுக்கிறாரு. இந்த பசுவானது மாடையம்பதியில் பிறப்பெடுக்குது. அது இப்போ இருக்கக்கூடிய மாடம்பாக்கத்தில் பிறக்குது. இந்த பசுவை அந்த மாட்டுக்காரர் தினமும் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பசுவானது ஒரு இடத்துல போய் பால் சொரிஞ்சிட்டு வருது. இந்த கதை நிறைய இடத்துல நிறைய கதைகள் காணப்படும். பொதுவாக ஒரு தெய்வ மூர்த்தங்கள் பூமியில் புதைஞ்சு இருந்ததுன்னா அந்த இடத்துல பசுவானது போய் பால் சொரியும். இது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு. அந்த பால் இல்லாத காரணத்தினால், மடியில் பால் இல்லாதனால அவர் பார்க்கும்போது இந்த பசுவானது அந்த இடத்துல போய் பால் சொரிஞ்சிட்டு வரதை பார்க்குறாரு. அப்போ பசு தண்டிக்கிறாரு, கொம்பு எடுத்து அடிக்கிறாரு. அடிக்கும்போது அந்த பசு மேலேயும் விழுது. அப்போ அந்த சிவனோட அவரோட மேலேயும் திருமேனிலையும் சிவனோட லிங்க திருமேனியில் படுது. அது பட்டு அந்த இடம் ஃபுல்லாக அந்த குளத்துக்கு அருகாமையிலே இந்த சிவலிங்கமானது காணப்படுது. அப்போ அந்த குளம் ஃபுல்லாக அந்த ரத்த கலரில் சிவப்பு நிறத்தில் மாறிடுது. இது மாறின உடனே இது அது ஊர் மக்களுக்கு இந்த விஷயமானது ஊர் மக்கள் பதறி அடிச்சுட்டு வராங்க. இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுது. இங்கே நிகழ்வாக நடந்த ஒரு விஷயமானது மன்னனோட கனவுல ஏற்படுது. இதை கேள்விப்பட்டு மன்னனானவன் அந்த இடத்துக்கு அந்த குளத்து அருகில் அந்த சிவலிங்கத்தை பார்க்குறாரு. அதே நேரத்தில் அவர் கபில முனிவருக்கு ஜோதி ரூபமாக காட்சி கொடுத்து அவருக்கு முக்தியும் கிடைக்குது. கபில மகரிஷிக்கு முக்தியும் கிடைக்குது. அங்கே சிவலிங்கத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த இடத்துல கோயில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கோயிலானது சரியாக இப்போ 2023 இப்போ இருந்து 1060 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கு. அதாவது என்ன காலம் அப்படின்னு பார்த்தோன்னா 956 இருந்து 973 வரைக்கும் இந்த கோயில் கட்டுமானப்படி கட்டப்பட்டிருக்கு. இது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, ராஜராஜ சோழனோட தந்தை இருக்காரு இல்லைங்களா, அவரோட தந்தை இரண்டாம் பராந்தக சோழனால் இது கட்டப்பட்டிருக்கு. இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டது. ஆனால் இது முதலாம் குலோத்துங்க சோழன் இதுக்கு கற்களை ஒருங்கிணைச்சார். கற்களை கொண்டு அந்த இடத்துல சேர்த்தாரு அப்படின்றதுக்கான கல்வெட்டு ஆதாரங்கள் காணப்படுது. இந்த ஸ்தலத்துல ஐயன் சிவனுக்கு புராண காலத்துல என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆளுடை நாயனார் அப்படின்ற பேரும், அம்பாளுக்கு தம்பிராட்டி அம்மையார்ன்ற பேரும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பாண்டிய மன்னர்களோட காலகட்டத்தில் ஐயனோட சிவனுக்கு என்ன பேர் மாற்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தேனுபுரீஸ்வரர் மற்றும் தேனுகாம்பாள் அப்படின்னு பேரானது மாற்றம் அடையப்படும். ஞாயிற்றுக்கிழமை காலங்களில் அந்த சரபேஸ்வரர் வழிபாடு ஏற்படும் இல்லைங்களா, அந்த சரபேஸ்வரருக்கு இங்கே சன்னதி காணப்படுது. அந்த சரபேஸ்வரர் வழிபாடு இங்கே மிகவும் சிறப்பாக நடக்குது. ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாளை இந்த ஸ்தலத்தில் வீற்று இருக்காரு. அது ஒரு சிறப்பு. இது நவீன காலகட்டத்தில் மாடம்பாக்கம் சொல்லக்கூடியது முற்காலத்தில் மாதம்பாக்கம் அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முற்காலத்தில் அருணகிரிநாதர் காலத்தில் மாடையம்பதி அப்படின்ற ஒரு பெயரோடு அழைக்கப்பட்டிருக்கு. தேனுபுரீஸ்வரர் இதனோட என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சான்ஸ்கிரிட்ல இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லப்படுது, பசுவால் பொழிந்த சிவபெருமான், பசுவால் பொழிந்த ஈசன் அப்படின்றது இதனோட அர்த்தமாக சொல்லப்படுது. இந்த கோவிலுக்கு அருணகிரிநாதர் 2 திருப்புகளை 2 பாடல்கள் இங்கே இருக்கக்கூடிய முருகன் மேலே 2 பாடல்கள் பாடியிருக்காரு. திருப்புகளை 701 மற்றும் 702வது பாடல்கள் பாடியிருக்காரு. அதை நான் இதோட இணைப்பை சேர்க்கிறேன் பாருங்க. இந்த இடத்த மாடையம்பதின்னு குறிப்பிடுறாரு.
இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தமானது திருக்குளமானது கபில தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சமானது வில்வம் தான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சமாகும். 18 சித்தர்களோட வந்து சன்னதி வந்து வைக்கப்பட்டு அதுவும் ஒரு சிறப்பாக இந்த கோயிலுக்கு அருகாமையிலே இருக்குது. 18 சித்தர்களின் சித்தர் குடில்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அதையும் வந்து வழிபட்டுட்டு வரலாம். இது வந்து கோயிலானது சிதிலமடைஞ்சு ரொம்ப காலகட்டமாச்சு. இது நவீன காலத்தில் எப்படி வெளிப்பட்டுது அப்படின்னு பார்த்தோன்னா, மகாபெரியவர்கிட்ட வந்து ஒருத்தர் அவரோட பக்தர் வந்து புது வீடு கிரகப்பிரவேசத்துக்காக வராரு. அவர் வந்து சேலையூர்லேருந்து வர்றார். தாம்பரம் பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா சேலையூர், அங்கேருந்து வர்றாரு. வந்து மகாபெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. மகாபெரியவர் வந்து உங்கள் ஊர் பக்கத்தில் வந்து மாடம்பாக்கத்தில் ஒரு சிவன் கோயில் வந்து சிதிலம் அடைஞ்சிருக்கு, அதை எடுத்து புதுப்பிங்க அப்படின்ற ஒரு பொறுப்பை எடுத்து கொடுக்குறாரு. இவரும் வந்து அந்த பக்தரும் வந்து என்ன பண்ணுறாருன்னா போய் அந்த இடத்துலலாம் பார்க்குறாரு, எங்கே இருக்குது அந்த மாதிரி சிவன் கோயில் வந்து சிதிலம் அடைஞ்சு புதர் மண்டி போயிருக்கு அப்படின்னு. இவர் பார்க்கும்போது இவர் ஆட்களை கூட்டிகிட்டு போகிறார். போய் சர்ச் பண்ணும்போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட கேட்கும்போது விவசாயிகள் வந்து ஒரு வழி சொல்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு கோயில் மாதிரி ஒன்று மண்டபம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கேருந்து அந்த சிவன் கோயிலானது வந்து மீட்டெடுக்கப்படுதுன்னா அதை வந்து புனரமைக்கிறாங்க. அதை வந்து அந்த புதரெல்லாம் அகற்றி உள்ளே பார்த்தோன்னா ஐயன் சிவன் வந்து காணப்படுறாரு. இது காஞ்சி மகாபெரியவர்னால இது வெளிப்பட்டது. கோயிலோட கட்டட அமைப்பு எந்த அமைப்பை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோன்னா கஜபிருஷ்டம் அப்படின்ற ஒரு அமைப்பை சார்ந்தது. கஜபிருஷ்டம்னா யானையினோட பின்புற அமைப்பு அப்படின்றது. தமிழில் வந்து தூங்கானை மடம் அப்படின்ற இந்த கோயிலோட கட்டட அமைப்பு வந்து தூங்கானை மடம் அப்படின்ற ஒரு அந்த ஸ்டைலை சார்ந்ததுன்ட்டு கல்வெட்டு குறிப்புகள் காணப்படுது. பல்லவர்களோட காலகட்டத்தில் வந்து இங்கே மகாமண்டபம் கட்டப்பட்டிருக்கு. அதாவது 18 கால் தூண் 18 கால் மண்டபம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த 18 கால் மண்டபம் வந்து முன்னாடி இருக்குது. அந்த 18 கால் மண்டபம் வந்து பல்லவர்களோட காலகட்டத்தில் கட்டப்பட்டிருக்கு. ஆனவர் கிழக்கு நோக்கி காணப்படுறார், அம்பாள் வந்து தெற்கு நோக்கி காணப்படுறார். எந்த சிவஸ்தலத்தில் வந்து அம்பாள் வந்து தெற்கு நோக்கி காணப்படுறாங்களோ அது வந்து ஒரு பரிகார ஸ்தலமாக தான் சொல்லப்படுது. பொதுவான ஒரு விதி, அது பரிகார ஸ்தலமாக இருந்தால் தான் அம்பாள் வந்து தெற்கு நோக்கி இருப்பாங்க. மக்களோட வேண்டுதல்கள் வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு சிவஸ்தலமாக இது சொல்லப்படுது. என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் அப்படின்றது ஒரு மக்களோட ஒரு நம்பிக்கையாக இந்த இடத்துல காணப்படுது. இங்கே வந்து பங்குனி உத்திரம், சிவராத்திரி, நவராத்திரி மற்றும் பிரதோஷ காலகட்டங்கள், சரபேஸ்வரர் வழிபாடு இதெல்லாம் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுது. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தாம்பரத்துக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. தாம்பரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. தாம்பரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு அங்கேருந்து 51G மற்றும் 105 வழித்தடங்கள் வந்து பேருந்துகள் வந்து இந்த மாடம்பாக்கத்துக்கு போகுது. ஷேர் ஆட்டோ வசதியும் இருக்குது. ஏறணுன்னா அங்கே கோயிலோட வாசலையே கொண்டு போய் விடுறாங்க. ஓகே அன்பர்களே, மிகவும் பழமையான அற்புதமான சிவஸ்தலத்தை உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்த திருப்தியோடு வேறு ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயகுமார். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.